ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல சற்றுமுன் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு. அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தற்பொழுது இந்த ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் எப்போது, எந்த தேதியில, எந்த இடத்துல நடைபெற போகுது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துல என்ன பேச போறாங்க, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்றக்கான அப்டேட் பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது. ஸோ இதை பத்தி நம்ம வீடியோக்களை போய் டேட்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு விஜய் சார் பாத்தீங்கன்னா முன்னாடி விட இப்ப பயங்கரமாக அரசியல்ல இறங்கி இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் டிவிக்கு 2026 ஆண்டு 234 தொகுதியில எத்தனை தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, விஜய் சார் என்ன ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீட்ல பார்த்துடலாம். அதாவது விஜய் சார் வெளியிட்டுள்ள அந்த ஒரு அறிக்கையில், அதாவது தமிழகம் முழுவதும் கட்சியின் இயக்கங்களை வலுப்படுத்தும் நோக்கில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது அப்படின்றதையும், இந்த கூட்டம் மாமல்லபுரம் 4 பாயிண்ட்ஸ் பைசரடன் ஹோட்டலில் காலை 10 மணிக்கு நடைபெறும் அப்படின்றையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற போகுது இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம். இந்த ஒரு கூட்டத்துல அடுத்த தேர்தலை முன்னிட்டு தாவேகா கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து தீர்மானிக்க இந்த ஒரு கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் மாநிலம் முழுவதும் கட்சியின் தளவமைப்பு மற்றும் உறுப்பினர் விரிவாக்க திட்டங்களும் இதில் விவாதிக்க போறாங்களாம். விஜய் சாரோட அரசியல் முன்னேற்றம் குறித்து எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தமிழக அரசியல் சூழலுக்கு புதிய மாற்றங்களை உருவாக்கும் என கூறப்படுகிறது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. வரும் நவம்பர் 5ஆம் தேதி சிறப்பு கூட்டம் நடத்த போறாங்க. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.